நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சில சமயங்கள்ல உன் மேல எனக்கு கோவமும் வெறுப்பும் வரும். என் வாழ்க்கையை தட்டி பறிச்ச பொம்பளையோட பொண்ணுன்னு நான் உன்னை நினைப்பேன். அப்படி நினைக்க நீ என்ன தப்பு பண்ண? அவளோட மகளா பிறந்தது உன்னோட தப்பு ஒன்றும் கிடையாது. அவளை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு என்கிட்ட எல்லாருமே கேட்டாங்க. அன்னைக்கு அந்த ஹாஸ்பிட்டல்ல நீ அன்னைக்கு தனியா நின்றுட்டு இருந்தப்போ நான் உன் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தது ஏன்னு எனக்கு இப்ப வரைக்கும் தெரியல. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு யாருக்கு தெரியும்? என் வாழ்நாள் முழுக்க என் புருஷன் கூட இருப்பார்னு நினைச்சேன். பயணம் ஆரம்பிக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கைய என் பசங்களுக்காக வாழ்ந்தேன். இப்போ அவங்களும் என்னை விட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நீ என்ன நடக்குமோ என்னமோ அதுவும் எனக்கு தெரியாது. இங்க பாருமா, நம்ம அழுக ஆரம்பிச்சோம்னா நம்ம எப்பவும் அழ மட்டும்தான் நேரம் கிடைக்கும். என் வீட்டுக்காரர் என்னை விட்டுட்டு போனப்போ நான் அழாத நாட்களே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா அழாம இருக்க நான் பிராக்டிஸ் பண்ணேன். அப்பதான் நான் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணுங்கிற தைரியம் எனக்குள்ள வந்துச்சு. இதை தான் நான் உன்கிட்ட சொல்ல விரும்புறேன். இறங்க இறங்குமா. நான் இப்போ உடனே ஆஃபீஸ்க்கு போகணும். அந்த கவர் எல்லாத்தையும் எடுத்துக்கோ.
எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ். சொல்லுங்க முரளி. அது வந்து மேடம், அக்கௌண்ட்ல பணம் இல்லாம நாம கொடுத்த செக் பவுன்ஸ் ஆயிருக்கு. கம்பெனி அக்கவுண்ட்லயா இல்ல என்னோட பர்சனல் அக்கவுண்ட்லயா? கம்பெனி அக்கௌண்ட்ல மேடம். அது எப்படி முரளி? மேடம், நாம செக் கொடுக்கும்போது அக்கௌண்ட்ல பணம் இருந்தது. இன்னைக்கு காலையில வேற 2 செக் போட்டதுனால அக்கௌண்ட்ல இருந்த பணம் போயிடுச்சு. ச்சே, அது எந்த செக்? ஃபண்ட் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணதுக்கு அப்புறம் தானே செக் கொடுக்கணும். அதை நான் இஷ்யூ பண்ணல மேடம். அப்படின்னா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க முரளி. மகேந்திரன் சார் அப்புறம் ராஜேந்திரன் சாரோட பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த செக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபருக்கு போயிருக்கு. ஒன்று 12 லட்சம் ரூபாய், இன்னொன்று 15 லட்சம். நான் கையெழுத்து போடாம எப்படி முரளி அவங்க செக்க பாஸ் பண்ணிருக்காங்க? கையெழுத்து போட்ட செக் லீஃப் இங்க வச்சிருக்கீங்களே மேடம். நான் இங்க இல்லாதப்போ என் பசங்களுக்கு ஏதாவது தேவைப்படும்னு தான் நான் இங்க 2-3 செக் லீஃப்ல நான் சைன் பண்ணி வச்சுட்டு போனேன். 4 லீஃபை கிழிச்சு எடுத்திருக்காங்க. நேத்து சாயந்தரம் ராஜேந்திரன் சார் உங்க கேபினுக்கு வந்ததை பார்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இதை பத்தி பேசணும்? இப்ப நமக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சிருச்சுல்ல. இந்த கம்பெனியோட செக் ஈஸியா பவுன்ஸ் ஆகுதுன்றப்போ நம்ம கம்பெனியோட பேர் தான் கெட்டு போகுது முரளி. பிசினஸ்ல சரிவு ஏற்படுத்துறதுக்கு அந்த ஒரு காரணம் போதாதா என்ன? இந்த அம்மாவை தோக்கடிக்கிறதுக்காக என் பசங்க கண்டுபிடிச்ச ஒரு காரணம். பிசினஸ் உடைஞ்சு போச்சுன்னா அவங்க தான் நடு ரோட்ல நிக்க போறாங்கன்ற விஷயம் என் பசங்களுக்கு தெரியவே இல்லைல்ல. முரளி, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க. நம்மளோட இந்த கம்பெனியோட பேர்ல ஒரு புது அக்கவுண்ட் ஓபன் பண்ணுங்க. பழைய அக்கவுண்ட்டை க்ளோஸ் பண்ணுங்க. சீக்கிரமா பண்ணணும். இதுக்கப்புறம் பழைய அக்கவுண்ட்டுக்கு எந்த செக்கும் போக கூடாது. ஓகே. சாரதா, நீ இது எல்லாத்தையும் துவைச்சிடு. வாஷிங் மிஷின் கீழே தானே இருக்கு. அட மாமாக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு வேலை சொல்லும் போது அதை நான் எப்படிக்கா செய்யாம இருப்பேன்? இந்த கர்டன்ஸ் எல்லாத்தையும் மாத்தணும். நீ வந்து கொஞ்சம் உதவி பண்ணு. இதை துவைச்சிட்டு நான் மேல வரேன். நீ ஒன்னும் சும்மா உதவி பண்ண வேண்டாம் சாரதா. மாசமான ஒரு சின்ன அமௌண்ட்டை நானும் கொடுக்குறேன். ரொம்ப நன்றிக்கா. என்னதான் நீங்க அதை சின்ன அமௌண்ட்னு சொன்னாலும் அது சின்ன அமௌண்டா இருக்குதுன்னு எனக்கு தெரியும்க்கா. அப்புறம் உங்க கையில இருந்து எதையாவது நான் வாங்கினேன்னா அது 100 மடங்கு அதிகமாகும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இங்க பாருங்க அக்கா, அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்த விஷயத்த சொன்னேன்லக்கா, 1-2 வாங்கி கொடுத்தா பரவாயில்ல, ஒரு கடையவே வாங்கி கொடுத்துருக்காங்க போல. குறைஞ்சது அது 25,000 ரூபாய் வரைக்கும் இருக்கும். அவ கையில அந்த அளவுக்கு நிறைய பை இருந்துச்சுக்கா. பொண்ணுக்கு புடவையெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை இங்கேயே தங்க வைக்கலான்னு அத்தை முடிவு பண்ணிட்டாங்க போல. நீங்க அதுக்கு ஒத்துக்காதீங்க பாமாக்கா. எந்த குடும்பமா இருந்தாலும் மூத்த மருமக வார்த்தைக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. இங்கேயும் அது இருக்கணும்ல. அதுவும் பாமாக்கா உங்களை மாதிரி படிப்பும் விவரமும் உள்ள உங்க வார்த்தைக்கு காது கொடுத்து கேட்கலன்னா அது தப்பாயிரும் இல்ல. பசங்களோட வார்த்தையே அவங்க கேட்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது மருமக இங்க இருக்க முதலாளி அம்மா ஒரு மருமக தானே. முதலாளி அம்மா சொல்ற வார்த்தையை கேட்கறது மட்டும் இல்லாம முடியாதுன்ற வார்த்தைய பாட்டி சொல்லுவாங்களா என்ன? மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு முதலாளி அம்மா அதை பார்த்து கத்துக்கட்டும். அதெல்லாம் அப்படிதான். பணப்பெட்டியோட சாவி மருமக கையில இருக்கும்போது அவங்க சொல்ற வார்த்தைக்கு எந்த மாமியாரா இருந்தாலும் தலையாட்டுவாங்க.
முதலாளி அம்மா எதுக்கு அந்த பணம் போட்டு இன்னும் சுமந்துட்டு இருக்காங்க? அதை பசங்க கிட்ட கொடுத்துடலாம்ல. அது எல்லாத்தையும் அம்மா கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. எல்லாம் நாசமா போனாதான் அவங்களுடைய ஆணவம் ஒட்டு மொத்தமா குறையும். என்னமோ இருந்தாலும் நான் அந்த வீட்ல இருக்க பொண்ணை தாங்க தப்பு சொல்லுவேன். கடையில இருக்க எல்லா துணியும் வாங்கி கொடுக்கும்போது அவ வேண்டான்னு சொல்லிருக்கலாம்லக்கா. அப்படி சொல்றதை விட்டுட்டு குடுக்கறத வாங்கிட்டு வந்திருக்கா. எங்கேயோ அனாதையா கடந்த பொண்ணு தானே சாரதாவ. இந்த மாதிரி நல்ல துணியெல்லாம் பாத்திருக்க மாட்டா. வாங்கி கொடுக்கும்போது ஆசை வராம இருக்குமா என்ன? அவ இந்த வீட்ல கால் வச்சதுக்கு அப்புறமா தான் இந்த வீட்லயே பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஐயோ, எப்ப பார்த்தாலும் இங்க சண்டை தான். இதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பார்க்க போறேனோ கடவுளே. மகி வீட்ல இருக்கானா? மேலதாமா இருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். ஆ, நீ போய் நான் வர சொன்னதா அவனை கூப்பிடு. என்ன ஆஃபீஸ் ரூம்ல வந்து பார்க்க சொல்லு. சரிங்கம்மா, நான் சொல்றேன். குடிக்க ஏதாவது? நான் உன்கிட்ட சொன்ன வேலையை மட்டும் நீ செய். சரிங்கம்மா. நீங்க கூப்பிட்டதா சாரதா என்கிட்ட சொன்னா. ஆமா, நான் தான் கூப்பிட்டேன். கம்பெனி அக்கவுண்ட்ல இருந்த பணத்தை நீ பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு மாத்திக்கிட்டியா? மாத்திட்டேன். யாரை கேட்டு இதை பண்ண? மாத்த வேண்டிய அவசியம் வந்தது, மாத்திட்டேன். கம்பெனி அக்கவுண்ட்ல இருக்க பணத்தை பர்சனல் அக்கவுண்ட்டுக்கு மாத்துறதுக்கு முன்னாடி என்கிட்ட அதை இன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா? நான் தானே கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர். எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுச்சுமா, உங்ககிட்ட கேட்க முடியல. நான் இந்த வீட்ல தானே இருக்கேன். அதுவும் இல்லாம என்கிட்ட ஃபோன் கூட இருக்கே. நீ எனக்கு கால் பண்ணி சொல்லிருக்கலாமே. எல்லாத்தையும் எங்க கிட்ட கேட்டுதான் நீங்க பண்றீங்களா? உங்க இஷ்டத்துக்கு தானே நீங்க பண்றீங்க. எனக்கு வயசு 40 ஆகுது. எனக்கு முடிவு எடுக்கிறதுக்கும் அந்த முடிவுப்படி நடக்கிறதுக்கான வயசு இன்னும் ஆகலன்னு தானே அம்மா நீங்க நினைக்கிறீங்க? உன்னோட சொந்த விஷயத்துல நீ தானா முடிவு எடுத்துக்கலாம். ஆனா கம்பெனி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீ மீட்டிங் போட்டுதான் எந்த முடிவையும் எடுத்தாகணும். ஒரு கூட்டு குடும்பத்துல இருக்கிறப்போ அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு பொதுவான புரிதல் இருக்கணும். உங்க எல்லாருக்கும் நான் அதை தான் கத்து கொடுத்துருக்கேன். சரி, அப்ப நீங்க பண்றது? ஒரு பொதுவான புரிதல் படிதான் ஒரு சவத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து எல்லாரும் இருக்கிற இடத்துல அதை வச்சு எரிச்சிங்களே. அவரு யாரு அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்ல. உங்களோட வேலையை அங்கீகரிக்க யாராவது இருந்தாங்களா என்ன? இல்ல. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க?
அதுக்கு எனக்கு யாரோட பெர்மிஷனும் தேவையில்லை. என்னோட புருஷன் அவர்தான் எனக்கு மிகப்பெரிய உரிமை. நான் அவரை வெறுத்தாலும் சரி, பாசம் காட்டினாலும் சரி, எங்க 2 பேருக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயம். இருந்தாலும் நான் உங்களுக்கு கால் பண்ணேன், யாருக்குமே போகல, யாரும் வரவும் இல்ல. அம்மா, நீங்க அந்த கேடு கட்ட பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க? உங்களையும் பாட்டியும் தவிர வேற யாராவது அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டாங்களா? பொது வழியாமா? குடும்பத்துக்கு ஒரு பொது வழி இருக்கும் நீங்க சொல்றது எங்கேயாவது நியாயம் இருக்குமா என்ன? அத முதல்ல ஆரம்பிச்சது நீங்க தானே. மகி, கிருஷ்ணா உன் அப்பாவோட பொண்ணு, உன் கூட பிறக்காத தங்கச்சி. என்னதான் நீ அவளை வேண்டான்னு சொன்னாலும் இதுதான் உண்மை மகி. அப்புறம் இன்னொன்னு, அந்த பொண்ணுக்குன்னு ஆதரவா யாருமே இல்ல. இதுக்கப்புறம் இன்னொரு உண்மையும் நான் சொல்றேன். இந்த நாட்டுல நீ எந்த கோர்ட்டுக்கு போய் கேஸ் போட்டாலும் அந்த பொண்ணுக்கு இங்க இருக்கிறதுக்கான உரிமை கண்டிப்பா அவளுக்கு கிடைக்கும். நீங்க அவ கூட இருந்தாதான் அது நடக்கும். இதையும் நீங்க சொன்ன விஷயத்துல சேர்த்துக்குங்க. மகி, பொய்ய பொய்யன்னு சுட்டி காட்டுறதுக்கும் உண்மைய உண்மைன்னு சுட்டி காட்டுறதுக்கும் ஒரு ஆளு போதும். ஆனா பொய்ய உண்மைன்னு தெரிவிக்கிறதுக்கு 1000 பேர் இருந்தாலும் அதை நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதே மாதிரிதான் உண்மைய பொய்ன்னு நிரூபிக்க முடியாது. நீங்க பசங்க எல்லாரும் எதிர்த்துக்கிட்டு அவ கூட நிக்கிறதா இருந்தா உங்க கூட நிக்கிறதுக்கு கண்டிப்பா எங்களால முடியாதுமா. உங்களுக்கு இப்போ நீங்க பெத்தெடுத்த பசங்க வேணுமா, இல்ல வேற யாரோ முன்ன பின்ன தெரியாத ஒரு பொம்பளை பெத்தெடுத்த அந்த அனாதை பொண்ணு வேணுமான்னு நீங்களே நல்லா முடிவு பண்ணிக்கங்கம்மா. உண்மையை ரொம்ப நல்லா சொல்றீங்க. நாங்க உங்களுக்கு எதிரா ஒரு யுத்தத்தை ஆரம்பிச்சிருக்கோம். கம்பெனில உங்களுக்கே தெரியாம ஒரு அமௌண்ட்டை விட்ரா பண்ணது ஒரு சின்ன ஆரம்பம் தான். நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்றதா இருந்தா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பண்ணுவோம். நீங்க அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புற வரைக்கும், அவளுக்கு உங்களுக்கு இருக்கிற எல்லா கனெக்ஷனையும் கட் பண்ற வரைக்கும். மூட்டை பூச்சி கொளுத்துறதுக்காக என் பசங்க வீட்டையே கொளுத்துறாங்க, அப்படிதானே? தேவைப்பட்டா அதையும் நாங்க செய்வோமா. எனக்கு கிருஷ்ணா சொந்தம் கிடையாது. கடந்த 21 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்காரரு எனக்கு இல்லாம போயிட்டாரு. கடந்த 21 வருஷமா நான் ஏன் ஒரு விதவை மாதிரி வாழ்ந்தேன்னா என்னோட பசங்களுக்காக தான். இப்ப யாருமே இல்லாத ஒரு பொண்ணுக்கு நான் உதவி பண்ணதுக்காக என் பசங்களுக்கு நான் சம்பாரிச்ச அத்தனை சொத்தும் வேணும்னா தாராளமா எடுத்துக்கோங்க. என் ரத்தமும் உங்களுக்கு வேணும்னா அதையும் கிழிச்சு எடுத்துக்கோங்க. என் உயிர் தான் உங்களுக்கு வேணும்னா அதையும் எடுத்துக்கோங்க. எனக்கு எந்த பிடிவாதமும் இல்லை. என் மனசுல ஒரே ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. என் வீட்டுக்காரர் இந்த ஊருக்கு வாழ்றதுக்காக வரல, சாகறதுக்காக தான் வந்தாரு. அவரோட 2 பொண்ணுங்களையும் காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காரு. அதுல ஒரு பொண்ணு செத்தே போயிட்டா. இன்னும் ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கா. அவளை கண்டிப்பா நான் சாக விட மாட்டேன். என் பசங்க என்ன தோக்கடிக்கணும்னு நினைச்சா தோக்கடிக்கட்டும். நான் இதுக்கு மேல எதையும் சொல்லல. மகே, நீ கிளம்பலாம். டியூட்டியில் இருக்கும்போது இதெல்லாம் பண்ண முடியாது இல்லையா? ஆனால் சட்டப்படி பார்த்தா எல்லா வேலையும் நடக்குமா என்ன? உன்னை பார்த்தா டியூட்டியில் இருக்கிற மாதிரியே தெரியல சதானந்தா. காலையிலேயே ஸ்டேஷனுக்கு போய் தலையை காட்டிட்டு வந்துட்டேன், ஆஜரும் ஆயிட்டேன். பெரிய பிரச்சனைகள் வராத ஸ்டேஷன் இருக்கிறதால எனக்கு இது போதும். அதோட ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேஷனில் தினமும் கேஸும் பிரச்சனைகளும் வந்துச்சுன்னா போலீஸ் அதை கண்டிப்பாக தடுப்பாங்க.
கேஸ் வழக்கு எல்லாமே நான் உனக்கு ரெடி பண்ணி தரேன்யா. என் பையனை கொன்னவன் மட்டும் வெளியில வரட்டும். அவன் ஜாமீனுக்கு அப்ளை பண்ணதா நான் கேள்விப்பட்டனே. ஜாமீன் கிடைச்சு அவன் வெளியே வரணும். அந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். என் பையனை கூட்டிட்டு போய் அவன் சாகிறதுக்கு ஒருத்தன் காரணமா இருந்தானே, அந்த மேலங்குளத்துக்காரன், அவனையே நான் சும்மா விட மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் அவனுக்கு நான் பாடத்தை கத்து தர போறேன். ஸ்டேஷனுக்கு கேஸே வரமாட்டேங்குதுன்னு நீ கம்ப்ளைண்ட் பண்ணல, அத நான் பாத்துக்கிறேன். வாசவன் முதலாளிக்கு கொஞ்சமாச்சும் இறக்க குணம் இருக்கணும் தான் நான் நினைச்சேன். மேலங்குளத்து பையன் உங்களோட பையனுக்கு ஏதாவது துரோகம் பண்ணானா என்ன? அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, ஜாலியாக ஊர் சுத்த போனாங்க. அதுக்கு நடுவில் உங்கள் பையன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டான். அதுக்கு கூட போனவன் என்ன பண்ண முடியும்? ஆபத்துன்னு வரும்போது தனியா விட்டுட்டு போறவனோ தான் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்களா? உங்களோட பையனை அடித்து கொன்னதுக்கு அப்புறமும் அசோகனுக்கு அந்த வெறி அடங்கவே இல்லை. கம்பியை கையில் வச்சுட்டு நிற்கிறவனுக்கு எதிராக அந்த கஜேந்திரனால என்ன பண்ண முடியும்? அவன் பயந்து ஓடிட்டான், அதான் விஷயம். சதானந்தா, நீ என்னையா அவங்க பக்கம் பேசுற? இல்ல, நான் எப்பவும் முதலாளி உங்க கூட தான் இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் அந்த மேலங்குளத்துக்காரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? நடந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்றேன், என் மேல நீங்க கோவப்படாதீங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா அவரை பத்தி நல்லதுதான் சொல்லணும்னு சொல்லுவாங்க. செத்து போனது உங்க பையன், ஆனா சில உண்மைகளை மறைச்சு வைக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்லை. உங்களுடைய பேர்ல இருந்து ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் வராத நாளே கிடையாது. அடிதடி, போதை கேஸு, பிராத்தல் கேஸு, அவர் உங்களுடைய பையங்கிறதால தான் பல கேஸுகளை நான் சமரசம் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இதுவும் அப்படி ஒதுங்கி போற ஒரு பொண்ணுடைய கேஸாக தான் இருந்தது. ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள அசோகம் வந்துட்டான், அதான் இப்ப பெரிய பிரச்சனையே. அவன் இனிமே எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.